சித்ராவை கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. சுவாதி கல்யாணத்தை பத்தி யாரும் அக்கறை எடுத்த மாதிரியே தெரியல. நீங்க சொல்றது சரிதான். ஏங்க இப்பதான் அவ எஸ்டிவில காம்பேரிங் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள கல்யாணம் தான் கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டான். ராஜாமணி அங்கிள், என்னம்மா சுவாதி கிட்ட கேட்காம நீங்க ஏதாவது மாப்பிள்ளை போட்டோ தூக்கிட்டு வந்தீங்க, மொத்த ரிசல்ட் நெகட்டிவ் ஆயிரும். சுவாதி சுவாதி ஐயோ, சுவாதி லெட்டர் எழுதி வச்சிட்டு ஓடி போயிட்டா. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, என்ன எழுதி இருக்கா படி? கேட்காமல் திருமண ஏற்பாடு செய்வதே எனக்கு பிடிக்கவில்லை. சொன்ன இல்ல. மேலும் விவரம் தெரிய கிச்சனில் மிக்ஸி அடியில் பார்க்கவும். அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். மேலும் விவரம் தெரிய ஷெட்டில் உள்ள கார் வைப்பரில் பார்க்கவும். பணம் நகை எடுத்து எஸ்கேப் போய்ட்டான்னு நினைக்கிறேன். திருவாயை கொஞ்சம் மூடுறீங்களா? சீக்கிரம் தரங்க. ஏண்டி ஓடி போறேன்னு எல்லாரும் பயமுறுத்திட்டு கார்ஷல உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க? வீட்டை விட்டு தான் போறேன்னு சொன்னேன், கேட்டை விட்டு போறேன்னு சொல்லியே. பெத்தவங்களை மதிக்காம தாய் இஷ்டத்துக்கு ஓடி போறதுக்கு நான் ஒன்னும் ஓடுகாலி கழுத கிடையாது. நீங்க முதல்ல லெட்டர் படிங்க. நான் எஸ்டிவில இருந்து படிப்படியாக இடிவி, ஜி டிவி, சோனி டிவிக்கு போய் சிஎம் பிஎம் கிட்ட இன்டர்வியூ எடுத்து கடைசியா பிபிசிக்கு போய் குயின் எலிசபெத்தோட உயிரை எடுப்பேன். பேட்டி எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். மலேசியால சின்ன தாத்தாவும் பாட்டியும் உன் கல்யாணம் எப்போ அப்பன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ ஆம்பிஷன் என்ன ஆகுறது? சுவாதி, ஒவ்வொரு தடவையும் உன்னை டிவியில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ அந்த அளவுக்கு பயமாக இருக்குமா? இந்த அப்பாக்காக உன் ஆம்பிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா? ஓகே. எஸ். உங்களுக்காக இல்ல, அப்பாக்காக. தேங்க்யூடா. வாசு, சப்ஜெக்ட் வெளியே வந்து இட்டி இட்டி பாக்குது. நல்லா நோட் பண்ணு. கழுத்துல செயின், காதல வைரத்தோடு அடிச்சு 50,000 தேரும். ஜஸ்ட் ஷட் அப். இன்னொரு ஆப்ஜெக்ட் வருது. இது பெப்சி உமா இல்ல 7 அப் சுவாதி தானே? யாரா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு அசைன்மெண்ட் தான் முக்கியம். ஃபாலோ பண்ணு. சுவாதி, நேத்து என்ன பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. அடுத்த மாசமே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. என்னடி ட்ரைனேஜ் திறந்துருக்கு? நமக்கு என்னடி, வா போலாம். யாராவது விழுந்துட்டாங்கன்னா? நாம விழல, சும்மா இரு, அது மூடிட்டு தான் போகணும். இந்த வெயிட்ட நீ தூக்க போறியா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இங்க வாங்கல. இத கொஞ்சம் மூடி வச்சிடுறீங்களா? யாரும் விழுந்துட கூடாது ப்ளீஸ். அசைன்மெண்ட்டுக்காக எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. எஸ்கேப் ஆயிட்டாளுங்க. கம் ஆன். சரவணா ஸ்டோர் உள்ள போறானுங்க. அதோ 2500. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுக்கறியா? சும்மா கேஷுவலா போடுறதுக்காக. கேஷுவலாவா? அதுக்கு 700 800 கிட்ட போதாதா? ட்ரைனேஜ் பார்ட்டி நம்மளே ஃபாலோ பண்ணுது. ஏய், அவங்க பின்னாடி வரணும்டி. என்ன வாசு, ஸ்டேஷனுக்கு போறானுங்க. இவ்வளோ பொம்பளை போலீஸா இருக்குமா? கட்டிங் ஓகே, கட்டிங்க பார்த்தா அப்படி தெரியலையே. என்னடா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஈவ்டீசிங்க? நடங்க. நாங்க யாருங்கிறது தெரியாம சொன்னாங்க. ஐயோ என்ன வாசு சார், நீங்களா? ஏமா இவர உங்களை ஃபாலோ பண்ணாருன்னு சொன்னீங்க. யார் இவரு? இவர் குளோபல் ஐ டிடெக்டிவ் ஏஜென்சில சீஃப் ஆபீசரா இருக்காரு. என்ன சார், என்ன மேட்டர்? இந்த பொண்ணுக்கு கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டுல கேரக்டர் ரிப்போர்ட் கேட்டாங்க, அதான் ஃபாலோ பண்ணோம். ஷட் அப். சாரி சார், இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். வாங்கம்மா. ஓகே. சுவாதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சந்தேகப்படுறாங்க போல இருக்கு. நான் உடனே எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். ஹலோ ஹலோ, என்ன பேசுறீங்க? எத்தனையோ பொண்ணுங்க வீட்டுல மாப்பிள்ளை பத்தி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அவங்களாம் கல்யாணத்தை நிப்பாட்டினா பொண்ணுங்க நிலைமை என்ன ஆகிறது? முன்னெல்லாம் கல்யாணம்னா சொந்தக்காரங்கிட்டயோ பக்கத்து வீட்லயோ அக்கம் பக்கத்துல ஆள் விட்டு விசாரிச்சு பொண்ணு எப்படி பட்டவன்னு கேட்பாங்க. இப்போ எங்க கிட்ட கேக்குறாங்க. என்ன இருந்தாலும் பொண்ணுங்களை ஃபாலோ பண்றது தப்புதான். அட அதோ அந்த பொண்ணுங்களை பாருங்க. புருஷன் மட்டும் பார்க்க வேண்டிய உடம்ப எல்லாருக்கும் கேட்டா கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆம்பளைங்க கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னு வேஸ்ட் இருந்து பேண்ட்டுக்கு தான் மாறி இருக்காங்க. இப்படி அரகுறையா சுத்தி பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற 364 ஜாதியிலையும் எந்த அம்மா அப்பாவும் தான் பொண்ணு இப்படி அரகுறையா சுத்திட்டு இருக்கிறத விரும்புறது கிடையாது. அதனால தான் பொண்ணுங்களை பத்தி கேரக்டர் ரிப்போர்ட் கேட்கறாங்க. பெத்த பிள்ளைங்களை கண்டிக்க முடியாம எல்லாரும் பயந்து பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. காலையில இருந்து உங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்டு எல்லா விஷயத்திலயும் அக்கறையோட இருக்காங்க. செலவு பண்றதுல பொறுப்பா இருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. இவங்க எல்லாத்துலயும் 80 மார்க், நீங்க 40 மார்க் தான் பார்டர்ல பாஸ் பண்ணிருக்கீங்க.
இப்போ கூட உங்களை பத்தி நல்ல ரிப்போர்ட் தான் கொடுக்க போறேன். ஆனா சில விஷயங்களை நீங்க திருத்திக்கணும். அப்பதான் உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். உங்களை கல்யாணம் பண்ண போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். You're 100% eligible for a perfect married life. என்னப்பா 1 மணி ஆச்சு, தூங்கல? மா, உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. ஏன் நீங்க வந்து சாப்பாடு போட மாட்டீங்களா? வாங்க. இவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணி அவ கோவத்துல உட்காந்துருக்காப்பா. மா, அங்க நான் ராத்திரி நான் தூங்கினதுக்கு அப்புறம் வர காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள போயிடுறேன். போன் பண்ணும்போதெல்லாம் நீ எங்க இருக்க என்னன்னு சொல்லாம இருந்ததுனால அவ பயந்து போயிட்டாப்பா. என்னம்மா? எங்க போயிருந்த? ஏன் போன் பண்ணல? நீ சொல்லு. ஒரு குழந்தை ஒண்ணு தொலைஞ்சு போச்சுமா. என்னது? அப்படி பசங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு 10 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. விஐபியோட குழந்தை, அவங்களும் பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா போலீஸ்க்கு அது சவாலா போச்சு. ராத்திரிக்குள்ள குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. பிள்ளைக்கு என்னாச்சு? குழந்தைய கண்டுபிடிச்சாச்சுமா. அவங்களே அரெஸ்ட் பண்ணியாச்சு. என் பிள்ளை இப்படி கிடைச்சிருக்க கூடாதா? லக்ஷ்மி, என் பிள்ளைய ஒரு தடவை பார்த்தா போதுங்க. மா, இதுக்கு தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் துருவி கேட்டுட்டு இருந்தீங்க. சும்மா இருங்க, அழாதீங்க. வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். அழாத லக்ஷ்மி, ப்ளீஸ் மா, ப்ளீஸ்.